எல்லா பெண்களை பற்றியும் பேச முடியுமான்னு எனக்கு தெரியாது. என்னோட சிந்தனையில் ராமாயணத்தில் ஒவ்வொரு பெண்களாக பற்றி நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னோட சிந்தனையில் தான் இந்த இந்த இதை வந்து நான் சொல்ல வர்றேன். ராமாயணத்தை பற்றி ரொம்ப அதிசயமாக நான் யோசிப்பேன். முதல் பெண்ணாக இருக்கிறது கௌசல்யா மாதா. அவங்க பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்து ஆண் வாரிசு தான் வேணும் அப்படின்னு கேட்டு இருக்கும்போது ஒரு தவத்தினால ஒரு பையனை எடுக்கிறாங்க. அவங்க கூடயே சுமித்ரா தேவி, கைகேயி மாதா, இவங்கெல்லாம் குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் இதில் 3 பெண்களுமே வித்தியாசமானவங்க. எப்படின்னா, கௌசல்யா மாதாவுக்கு அவங்க பெற்ற பிள்ளையை விட அவங்களோட இன்னொரு இளைய தாரமாக இருக்கிற அவங்க கைகேயி மாதாவோட குழந்தை பரதன் மேலே ரொம்ப பாசம் வருது. பரதன் வந்து கௌசல்யா மாதா கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கான். அதே மாதிரி அந்த கைகேயி மாதாவுக்கு வந்து ஒரு ஏக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு கௌசல்யா மாதாவோட குழந்தை அங்கே பாசமாக இருக்கிறாரு இல்லையா. ராமரே பாசம் வைக்கிற அளவுக்கு ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அது கைகேயி மாதா தான். என்ன, அவங்க ஒரு வித்தியாசமான பெண். கௌசல்யா மாதா ஒரு வித்தியாசமான பெண்ணு தான். ஏன்னா அவங்க வந்து தான் பெற்ற குழந்தைய இந்த பிரிஞ்சிருக்காங்க, குருகுல கல்விக்காக பிரிஞ்சிருக்கிறாங்க. திருமணம் முடித்து 14 ஆண்டுகள் பிரிஞ்சிருக்கிறாங்க. எத்தனை வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்கல்ல. இன்னைக்குள்ள பெண்கள் தன்னோட குழந்தைய மடியிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மருமகளுக்கு கூட விட்டு கொடுக்காத பெண்களாக இருக்காங்க, தாய்மாராக இருக்காங்க. ஆனால் இந்த கௌசல்யா மாதா தன்னோட பையனை கைகேயி பாசத்தை வளர்த்து